என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினாரு. அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால், மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக மிக சந்தோஷம். நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர், அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்டு இருக்குன்னு அந்த படத்தில் முதல்ல அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா, அந்த நாளெலாம் கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, எப்படி தூக்கி போடாட்டு என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காட்சி வருவான்னு பார்த்தேன். மாட்டிச்சு எனக்கு. அதில் வந்து நல்லா நான் சொன்ன நிற்கல தெரியாதனமாக இமோஷனலாக நடிப்பேன், உண்மையில் அடித்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு தகுந்த ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம், இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும், முறைக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க, அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும். நடித்தார், என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார். அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால், மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக மிக சந்தோஷம். நின்றுங்க, உட்காருங்க, இங்கே பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்கன்னு வர எங்கேயும் பார்க்காதுன்னு ஒரே மீதி ரொம்ப சந்தோஷம்.